கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். லூக்கா 23:46. இயேசு, பிதாவே, உம் கைகளில் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னார். ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னா, இயேசுவோட ஆவி மட்டும்தான் பிதா கையில இருக்கா அப்படின்னா இல்ல. வாசிப்போம். யோபு 12:10. சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷன் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. எல்லா பிராணிகளும் மனுஷரோட ஆவியுமே பிதா கையில மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அவர் தான் நம்மளை படைத்தவர், அவர் தான் நம்மளுக்கு ஜீவனும் தந்தவர். இந்த வசனத்திலிருந்து நம்ம என்ன தியானிக்கிறோம் என்றால், கிறிஸ்துவின் ஆவி மட்டுமல்ல, சகல மனுஷருடைய ஆவியும் உண்டாக்கப்பட்டது பிதாவால மட்டும்தான். இங்க சிலுவையில் தனது ஆவியை தேவனிடத்தில் ஒப்புவிக்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு. இந்த சிலுவையில இருக்கும் போது மட்டும்தான் அவரோட ஆவியை ஒப்புவித்தார் அப்படின்னா இல்ல. எருசலேமுக்கு வரும்போதும் ஓசானா பாடிக்கொண்டு கழுதையில மேல வரும்போதும் அவர் என்னெல்லாம் யோசிச்சிருப்பாருன்னா, அவருக்கு பிதாவானவர் முன்கூட்டியே அந்த சிந்தனையில கொடுத்துட்டார். நீ இந்த வழியாதான் நீங்க ஓசானா பாடி சந்தோஷமா வர வழியில தான் நீ அடிபட்டு உன்னோட சிலுவையில நீ சுமந்து முள்முடி சுமந்து இப்படிலாம் நீ வருவன்றது முன்கூட்டியே பிதாவானவர் அவருக்கு அறிவித்துட்டார். அதுக்கப்புறமா இன்னொரு நேரம் கெத்செமனே தோட்டத்திலையும் என்ன காட்டி கொடுக்க போறாங்க. அதாவது தன் கூட இருக்கிற அந்த 12 சீசர்கள்ல ஒருவர் தான் உன்னை காட்டி கொடுக்க போறாங்க. அவங்களாலதான் நீ இப்படி அடிபட போறன்றதை முன்கூட்டியே பிதாவானவருக்கு அறிவித்தார். ஆனா இயேசு அதை மறுதளிக்கல, அதை ஒப்புக்கொண்டார். தன்னைத்தானே தேவனிடத்துல ஒப்புக்கொண்டதுனாலதான் அதை முற்றிலுமா ஏற்றுக்கொண்டார். நம்மளுக்கு ஒரு சிறு காயம்பட்டு நம்ம உடம்புல இருந்து ரத்தம் வரும்போது நம்ம வேதனைப்படுவோம். ஆனா அவர் அவ்வளோ முள்முடி சுமந்து சாட்டை அடிப்பட்டு அவ்வளவு பாரத்தை சுமந்து யாருக்காகனா நமக்காக மட்டும்தான், நம்மளுக்காக தான். அதை நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். யாருக்காக இதெல்லாம் அடிபட்டார், எதற்காக இப்படி ரத்தம் சிந்தினார் அப்படின்றத ஒரு நிமிடம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம எப்படி இருக்கிறோம்? தேவ சித்தத்தின்படி இருக்கிறோமா? தேவ சித்தத்தின்படி நம்ம வாழ்றோமா? நம்ம வாழ்க்கை அப்படி இருக்குதா அப்படின்றத நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். நம்மளோட பேர் கிறிஸ்தவர்கள்னு சொன்னாலும் நம்ம கிறிஸ்துவப்படி வாழ்றோமா? கிறிஸ்துவர்களா நடந்து கொள்றோமா? பைபிளை வாசிப்போம், அந்த வசனத்தை யார் கேட்டாலும் சொல்லுவோம். ஆனா அந்த படி நம்ம வாழ்றது இல்லை. நம்ம ஆவிய பிதாவான இடத்துல முழுமையா ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் நம்ம தேவனோட வழியில நடக்க முடியும். ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னும் போது நம்ம ஜெபம் பண்ணிட்டு நம்ம முழுமையா, ஏசப்பானவங்க இந்த இடத்துக்கு போறோம், அந்த வேலையை நீங்க முழுமையா எங்களுக்கு உங்க சித்தத்தின்படி நடத்தி கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். அப்படி கேட்டா மட்டும்தான் அந்த விஷயம், அந்த காரியம் எல்லாமே சமாதானமா முடியுமே தவிர, நம்ம உலக பரிமாணமா இல்ல உலக சித்தத்தின்படி நம்ம போனோமா அந்த அந்த வேலையே நம்மளுக்கு என்னவாயிடுமா, நஷ்டமா மட்டும்தான் முடியும். அதனால எப்பவுமே நம்ம தேவ சித்தத்தின் மட்டும்தான் நம்ம வாழ கத்துக்கணும். கிறிஸ்துவை பின்பற்ற நம்ம கிறிஸ்துபடி வாழ்றோமா அப்படின்றத நம்ம ஒரு நிமிஷம் எல்லாரும் யோசிச்சு கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாம், எத்தனை பேரு நம்முடைய மரண தருவாயில தேவனே அப்படின்னு நம்ம பிதாவானவர்கிட்ட நம்ம ஆவியை ஒப்பு கொடுக்க முடியாது. ஒருத்தராலையும் முடியாது. ஏன்னா நம்ம ஒரு சின்ன அடிபட்டா கூட என்ன ஏசப்பா நீங்க இப்படி செஞ்சிட்டீங்க அப்படின்னு தான் கேள்வி கேட்குமே தவிர, நம்மளோட ஆவியை நம்ம முழுமையா விட்ட ஒப்பு கொடுக்க மாட்டோம். நம்ம ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்கணும். நம்ம எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தா நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே சமாதானமா மட்டும்தான் முடியும். அதற்கு வாசிப்போம். சங்கீதம் 37:37. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவளையை பார்த்திரு, அந்த மனுஷருடைய முடிவு சமாதானம். உத்தமன்னா யாருன்னா ஏசப்பா தவிர இந்த உலகத்துல யாருமே நீதிமானும் கிடையாது, உத்தமனும் கிடையாது. நம்ம அவரோட வழியை பின்பற்றினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில சமாதானமும் நீதியும் கிடைக்கும். அவரை மட்டும்தான் நம்ம எப்பவுமே பின்பற்றணும். உலக பரிமாணமா நம்ம வாழக்கூடாது. உலக பரிமாணமா நம்ம வாழ்ந்தா நம்மளோட வாழ்க்கை சமாதானமா இருக்காது. அப்படியாக நம்ம உலக பரிமாணமா நம்ம வாழாம கிறிஸ்துவின் படியாக நம்ம வாழ கற்றுக்கொள்ளும். ஒரு நிமிடம் நம்ம தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, உம்முடைய வாழ்க்கையின்படி அப்பா பிதாவே, உம்முடைய சித்தத்தின் படி வாழ எங்களை நாங்கள் முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் உங்கள் சித்தத்தின்படி நாங்கள் வாழணும். நாங்கள் போக்கிலும் வரத்திலும் அப்பா எங்களுக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் முதலாக நாங்கள் உம்மிடம் ஒப்பு கொடுத்து பிறர் மத்தியில் நாங்கள் கடந்து செல்ல என் தேவனே அதற்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. மரண தருவாயிலும் அப்பா பிதாவே ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று இயேசு கூறினது போல நாங்களும் எங்கள் மரண தருவாய் பரியந்தம் வரைக்கும், முடிவு பரியந்தம் வரைக்கும் அப்பா உம்முடைய கைகள் எங்கள் ஆவியை ஒப்பு கொடுக்க எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம் தகப்பனே. அப்படியாக ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனில் நல்ல பிதாவே.